நம்ம பவர் வீடரு டிராக்டர் செய்யற வேலையும் செய்யும், டிராக்டரால முடியாத வேலையும் செய்யுங்க. ஒரு பவர் வீடுனாலே களை மட்டும்தான் எடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா களை மட்டும் இல்லைங்க, ஒரு பவர் வீடர் வச்சு பல வேலைகள் செய்யலாம். ஆடி மாசமானா காத்து மட்டும் அடிக்காதுங்க, எம்டிஎம்ல இருந்து ஆஃபரும் அடிக்கும். ஆமாங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மிஷினோட விலை என்ன, இந்த மிஷினுக்கு விலையிலிருந்து எவ்வளவு தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பேசியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வீடியோக்கு நடுவுல தான் இந்த ஆஃபரை சொல்லியிருக்கோம். ஆடிப்பட்டா தேடி விதை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலைங்க. இந்த மாசத்துல கரெக்டா நம்ம உழவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒரு பெரிய இடவா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா களை முளைக்கிறது. ஆமாங்க, இப்ப களை முளைச்சது அப்படின்னா பெரிய கஷ்டமே ஆளை தேடி அந்த களை எடுக்க வைக்கிறது தான். அப்படியே அவங்கள தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அவங்களுக்கு கூலி நம்ம அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பவர் வீடர் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வருவோம். ஆனா நிறைய பேத்துக்கு பவர் வீடர் வெறும் களை எடுக்கிறதுக்கு மட்டும்தான், இதுக்காக நான் ஒரு மிஷினை வாங்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே பல பேர் பவர் வீடர் வாங்க யோசிக்கிறீங்க. ஆனா ஒரு பவர் வீடர் அப்படிங்கிறது வெறும் களை எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. அதை வச்சு ஏகப்பட்ட விஷயம் எடுக்கலாம். சொல்ல போனா களை எடுக்கலாம், வட்டப்பாத்தி எடுக்கலாம், உழவு ஓட்டலாம், அதுக்கப்புறம் பார் அணைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த மிஷின் மூலியமா செய்ய முடியும். அதை பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காவேரி ஆறு எப்படி இந்தியா ஃபுல்லா ஃபேமஸோ அது மாதிரி நம்ம காவேரி பவர் வீடரும் செம ஃபேமஸுங்க. அப்படிப்பட்ட சிறப்பம்சம் உள்ள இந்த காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் என்னெல்லாம் பண்ணும், இந்த மிஷின் யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்கும். சில பேர் கேட்டா களை எடுக்கிற மிஷின் அப்படின்னாலே பவர் வீடர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பவர் வீடர் களை எடுக்க மட்டும் இல்லை, இந்த மிஷினை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு 7.5 HP பவர்ஃபுல்லான பெட்ரோல் இன்ஜினுங்க. அடுத்தது இதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் இல்லாத டபுள் சஸ்பென்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு தோல்வெளி கைவெளி அது மட்டும் கிடையாது, மிஷினுக்குமே இந்த டபுள் சஸ்பென்ஷன் மூலமா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்தது இதில் பார்த்துட்டீங்கன்னா ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் சேஃப்டி கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கை மீறுது, ஐ மீன் நீங்கள் ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த கிளச்சை விட்டால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் நம்ம காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் இருக்குங்க. சரி, ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இந்த மிஷினை வச்சு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வீடிங் பிளேட். இந்த வீடிங் பிளேட் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உழவு ஓட்ட யூஸ் பண்ணுவாங்க. உழவு ஓட்டுறது அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இந்த வீடிங் பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 1 ஏக்கராலிருந்து 5 ஏக்கராக்குள்ள வச்சிருக்கவங்க ஸோ டிராக்டரை வாங்கிட்டு தான் ஓட்டணும்னு கிடையாதுங்க. நம்ம காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடரை வச்சே ஓட்டிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ரிட்ஜருங்க. ரிட்ஜரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்பு அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வரப்பு நம்ம எதுக்கு அமைப்போம், இந்த மஞ்சள் தோட்டத்துக்கு அமைப்போம், இல்லை கரும்பு தோட்டத்துக்கு அமைப்போம், இல்லைன்னா நீங்க வாழை மரம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம இந்த வரப்பு அமைப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த ரிட்ஜரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க காய்கறி தோட்டம் வச்சிருந்தாலுமே வரப்பு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பவர் வீடர் மூலியமா செஞ்சுக்க முடியும். அடுத்த அட்டாச்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் ரோட்டரிங்க. கட்டிங் ரோட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பொதுவா அப்படின்னு பார்த்தா, இப்போ 1 அடிக்கு மேல புல்லு முளைச்சிருக்கும். அந்த மாதிரி புல்ல டைரக்டா வீடிங் பிளேடு போட்டு எடுத்தீங்கன்னா பிளேடுக்குள்ள போய் சிக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்காம இருக்கிற இந்த கட்டிங் ரோட்டரி போடுவோம். ஸோ இந்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கிற புல்ல கட் பண்ணி உங்களுக்கு வீடிங் ஓட்டுறது அளவுக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கட்டிங் ரோட்டரி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அயன் வீலுங்க. இந்த அயன் வீல் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடத்துல ஓட்ட போறோம். அந்த நெல் வயல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கும், சேர் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம நார்மல் டயரோ இல்லை வீடிங் பிளேடோ போட்டா மிஷின் ஸ்டக் ஆகி சிக்கி நின்றுக்கும். இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நீங்க சுலபமா அந்த இடத்துலயே உழவு ஓட்டுறதுக்கு தான் நம்ம இந்த அயன் வீலை யூஸ் பண்ணுவோம். இந்த அயன் வீலை வச்சு நீங்க சேத்தளவு கூட ஓட்டிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜினும் கூட நம்ம காவேரி. ஏன்னா இது ஒரு 7.5 HP இன்ஜின் அப்படிங்கிறதுனால அங்கேயுமே எந்த லாகும் இல்லாம நீங்க ரொம்ப சுலபமா ஓட்டிக்க முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த மாதிரி தென்னந்தோப்புல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தேங்காயை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக யோசிப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெம்போவோ இல்லை இந்த மாதிரி வாகனங்கள் ஏதாவது கூப்பிட்டு தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இந்த மிஷின் வச்சிருந்தா கிடையாது. ஏன்னா இதுலயே ட்ரெய்லரை டச் பண்ணி கிட்டத்தட்ட 350 கிலோ வரைக்குமே உங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இந்த மிஷினை செஞ்சிருவோம்.
ஏன்னா இதுல கொடுத்துருக்க டயர்ஸும் பார்த்துட்டீங்கன்னா சாலிட் டயர்ஸ். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நல்ல புல்லிங் பவர் இருக்கும். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துங்களுக்கு உங்க விவசாய பொருள் எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். அடுத்தது நீங்க காய்கறி தோட்டம் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இந்த செடிகளுக்கு மருந்தடிக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே இருந்து ஆளை கூட்டு வந்து மருந்தடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போம். இல்லைன்னா நமக்கு இதுக்குன்னு தனியா பம்ப் வாங்கி வச்சிருப்போம். அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்லை. ஏன்னா இதுலயே பிடிஓ அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. ஸோ பிடிஓ அட்டாச் மூலியமா ஹெச்டிபி பம்பை கனெக்ட் பண்ணி நீங்க ரொம்ப சுலபமா உங்களோட தோட்டங்களுக்கு மருந்தடிச்சுக்க முடியும். ஸோ அந்த வேலையுமே நீங்க பவர் வீடரை வச்சு செஞ்சிட முடியுங்க. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பவர் வீடரை ஏன் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம 10 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ரெண்டாவது சர்வீஸ். இப்ப நீங்க வேற எங்காவது மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா சர்வீஸ் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஏன்னா அவங்களோட கடையே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் வச்சிருப்பாங்க. ஸோ சர்வீஸ்ல பெரிய பிரச்சனை வரும். மூணாவது விஷயம், நம்மளோட கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி, ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனி. ஸோ அதனால நீங்க வாங்கும்போது உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த மிஷினை இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள கம்பெனியில வாங்கினா மட்டும்தாங்க நம்மளால வந்து கடைசி வரைக்கும் இதுக்கு சர்வீஸ்னா பார்த்துக்க முடியும். அதனாலதான் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இந்த மிஷினோட விலையும் இதுக்கு ஆஃபர் என்ன அப்படிங்கிறத சொல்றேன்னு. ஆமாங்க, இப்ப இந்த மிஷினோட ரேட் பார்த்துட்டீங்கன்னா 44,990 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆடி ஆஃபர்ல கால் பண்ணி புக் பண்ற ஃபர்ஸ்ட் 50 பேத்துக்கு மட்டும் 10,000 ரூபாய் இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 34,990 ரூபாய்க்கு நீங்க இந்த மிஷினை வாங்கிட்டு போயிட முடியுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வெறும் 50 பேத்துக்கு மட்டும்தான்.